ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. திருப்பூர் கதிர் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நடிகர் விஜய் இன்றைக்கு முதலமைச்சராக தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஜாதகம் குறித்து சிறு ஆய்வு, அதாவது இப்போ நடக்கின்ற திசாபுத்தி ரீதியாக அவர் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு அரசு அமைப்பில் வரணும் அப்படின்னா, அதிகாரத்தில் வரணும்னா 10ஆம் இடம் 5ஆம் இடம் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் அவர்களுக்கு இருக்கிறது. விஜய் சிந்தனை ரீதியாக அவரை வழிநடத்துபவர் சனி பகவான். அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், நிதானமாகத்தான் இருப்பார். யோசிக்கிறது படத்தில் வேணால் சொல்கிறபடி ஆடி இருக்கலாம், ஆனால் அவருடைய சனி என்பது நிதான போக்குடைய கிரகம். அதனால் அவருடைய சுபாவம், யோசனை எல்லாமே நிறுத்தி நிதானித்து யோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது அவருக்கு குணமாக இருக்கும். இப்போ அவர் ஜாதகத்தில் சனி, சூரியன், புதன் இந்த 3 கிரகமும் சேர்க்கை பெற்று ராகு ஸ்டாரில் உட்கார்ந்துருக்கு. இந்த ராகு என்பது பிரம்மாண்டம், ராகு என்பது பொதுஜன தொடர்பு. அவருக்கு கட்சி மற்றும் பொதுஜனத்தின் மூலம் வரக்கூடிய புகழ் எல்லாமே ராகு கொடுக்குறார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ராகுனுடைய பேஸில் இந்த 3 கிரகங்கள் இயங்கும்போது கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, அதாவது கிரக பகைன்னு இருக்குது. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, அப்பனுக்கும் மகனுக்குமே பகை. சூரியனுடைய புத்திரன் தான் சனி. அப்போ இந்த 2 கிரகம் மோதிக்கிறதுனால அவருக்கு இயல்பாகவே அவருக்கு குடும்ப பிரச்சனைகள், உறவு சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே உண்டு. அதுலேயும் சூரியன் அவருக்கு கெட்ட கிரகமாக தான் இருக்கு. நம்மளுடைய ஸ்டெல்லார் இன்டர்லிங்க்ஸ், ஸ்டெல்லார் முறைப்படி பார்க்கும்போது, இந்த கான்செப்டில் எடுக்கும்போது சூரியன் அவருக்கு கஷ்டத்தையும் வலிவேதனையும் தரக்கூடிய கிரகம். ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, சூரியன் தாங்க கவர்மெண்ட்டு, அரசு அதிகாரம்ட்டு. ஆனால் அந்த கிரகம் ராகு நட்சத்திரத்தில் இருந்து ராகு இவருக்கு நல்லவராக போயிட்டதுனால இந்த எதிர்பாராத யோகத்தை அனுபவிக்கிறார். அனுபவித்து அந்த ராகு சூரியனை விழுங்கிட்டுதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா சூரியனுடைய கெடுபலன் நடக்காமல் ராகு காப்பாற்றுறாருன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இவர் எதிர்நோக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், அணுகுமுறைகள். நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாலேயே பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் நமக்கு கீழே கட்சியில் செயல்பாட்டுகள் இருக்காங்களோ அவங்களை கட்டி ஆள்வதிலையும் பிரச்சனை இருக்குது. ஏன்னால் உபய லக்னம், உபயத்தில் இருந்து ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னாலே அது அன்ஸ்டேபிள்னு அர்த்தம். ஸ்டேபிள் என்பது நிலையானது, அன்ஸ்டேபிள் என்பது நிலையில்லாதது. அதனால் இவருடைய இந்த ஆட்சி என்பது நிலையற்ற தன்மை கொண்டதாக இருக்கிறது. பட் இருந்தாலும் இப்போ நடப்பு குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து செப்டம்பரில் சனி புத்தி வரும், அதுக்கப்புறம் புதன் புத்தி வரும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே சமாளிச்சுட்டு கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஆனாலும் நெருக்கடிகளை சந்தித்து தான் இவர் வாழ்க்கையில், அந்த அரசியல் வாழ்க்கையில் எதிர்கொள்ள முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு கிரிட்டிக்கல் பீரியட் இருக்குது அந்தர ரீதியாக. இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சிட்டாரு அப்படின்னா ஸோ 2027 ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். பொருளாதார ரீதியாகவும் மக்களை வழிநடத்தக்கூடிய வகையிலையும் இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிறைய கடன் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு, புது செயல் திட்டங்கள் அதையெல்லாம் எப்படி கொண்டு வருவாருன்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவருடைய ஜாதகம் கண்டிப்பாக துணை செய்யும். புதிய உத்திகள், திட்டங்கள் வரும். அது நெருக்கடி உண்டு, பட் அந்த நெருக்கடியை சமாளித்து போகிறதுக்கு அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. அவருக்கு மன ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் ஹெல்த்தியாக கிடையாது. அவருக்கு உறவுகள் அப்படின்று ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுல பெருசாக சுகம் இந்த சுக்கிர திசை கொடுக்காது. ஏன்னா இப்போ நடக்கிற திசையே சுக்கிர திசை. இந்த சுக்கிரன் இவருக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். எந்த கிரகம் ஆகாதுன்னு சொன்னனோ அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து தான் சுக்கிர திசை நடத்துது.
பட் வந்து என்ன, இப்போ அந்த உண்மையிலேயே அரசியல் ஸ்தானங்கள் இவருக்கு நல்லா இருந்ததுனால வந்துட்டார். பட் வந்தாலும் கூட இந்த அவஸ்தைகளை மேற்கொண்டு தான் இவர் வழி நடத்துவார். ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு இது வந்து சாதகமான காலகட்டம் என்றே நாம் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த நடக்கிற புத்திகள் நல்லா இருக்கு. திசை வந்து 2013 இவருக்கு திசை வந்து உறவுகளை தான் பாதிச்சது, பணத்தை பாதிக்கலை, புகழை பாதிக்கலை. பட் இப்போ வர்ற புத்திகள் வந்து இவருக்கு புகழுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகும். அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எதையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க. இவங்க கூட இருக்கிறவங்களை இவர் வழி நடத்துவதற்கு தான் நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ 1.5 வருட காலம் அதை வந்து டாஸ்கை எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணி அதை அனுபவப்படப்பட இவருக்கு அடுத்த கட்ட முதலமைச்சராகி அடுத்த சில ஆண்டுகள், அடுத்த சில பதவி காலங்களில் வந்து மிகப்பெரிய புகழை சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்குது. 2033 வருடம் வரைக்கும் சுக்கிர திசை வந்து இவருக்கு டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சூரிய திசையும் கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் என்ற வகையில் சூரிய திசையுமே நன்மை தருவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.